உண்மையான சிவனடியார்கள் வந்துட்டு பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்படுவது கிடையாது, யாரிடமும் கையேந்துவதும் கிடையாது, இறைவனிடமும் கேட்பது கிடையாது. நீ பார்த்து இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறியா, சாப்பிட்றேன். நீ பார்த்து இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா, செய்ய. நான் அதுபடியே நான் வாழ்ந்துட்டு போறேன். இன்பமோ துன்பமோ, செய்த நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் உன் பாதமலருக்கு சமர்ப்பணம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதிகபட்சமா அவங்களோட ஆசை அந்த சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவம் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு கூட ஆசைப்படல. அவர் ஆடுகின்ற போது தெரித்து விழுகின்றதல்லவா புழுதி, அந்த புழுதி என் மீது பட்டால் போதும், அந்த தூரத்துல நான் இருந்தா போதும், உன்னோட அந்த நடனத்தை பார்த்து கொண்டு இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை, அதுதான் உங்களுக்கு உச்சபட்சம். 100,000 கோடி வேண்டுமா அப்படின்னு கேட்டால் சிரிக்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இறைவனின் தரிசனத்தை விட 100,000 கோடி எனக்கு பெரியதா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எப்போவுமே சிவனடியார்கள் மனசுல இருக்கும். சிவாய நமங்கிற அந்த நாமம், ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம், அதை விட பெரிய பொக்கிஷம் வேற என்ன இருந்துற போது வாழ்க்கையில? வேற எதுவுமே கிடையாது. சொல்லி பாருங்க, அப்படியே உடம்புலாம் சிலுக்கும். கோவிலில் போய் நின்றுக்கிட்ட பெருமானை பார்க்கும்போது ஓம் நம சிவாயன்னு சொல்ற அந்த சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலையும் கிடைக்காது. மனசுக்குள்ளேயே எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் சிவாய நமன் நினைச்சா போதும். சிவாய நமன் நினைச்சா போதும், நீ சொல்லக்கூட வேண்டாம். சிவாய நமன் நினைச்சாவே போதும், எல்லாமே உன்னை தேடி வந்துடும். அவருக்கு தெரியும் ஐயா, உனக்கு என்ன கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரியும். வேற என்ன இந்த உலகத்துல இருக்கு? இறைவனை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது அவரோடு இரண்டரை கலந்து விட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க ஆசையா இருக்கும். இதை விட பெரிய ஆனந்தம் ஒருத்தருக்கு என்ன இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்காது. அதனால எப்பவுமே நம்ம மனசுல இருக்க வேண்டியது ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரமும், சிவாய நமங்கிற அந்த சூட்சமும் நம்ம மனசுக்குள்ள இருந்தது அப்படின்னா போதும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைனா அது பார்த்தா இருக்கும். எல்லா அடியார்களும் சொல்வது கேட்டு பாருங்க, தெரியும்.